நீங்கள் பார்த்துக்கிறது வண்டர்ஃபுல் டெக் தமிழ் சேனல். ஸோ டுடே நம்ம சேனல் இன்றைக்கி என்ன மாதிரி வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கைன்மாஸ்டர் வந்து நியூ வெர்ஷனை வந்து அப்டேட் பண்ணணும். அது எப்படின்னு தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ தென் தான் நம்ம எப்படி ஸ்டேட்டஸ் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கைன்மாஸ்டர் ஆப் அப்படியே அதிலே ஓப்பன் பண்ணிக்கிங்க. நம்ம அதிலே எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம், லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த ப்ளஸ் பட்டன் கீழே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த செட்டிங்ஸ் இந்த கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மூணாவதாக டிவைஸ் கேபிலிட்டி இன்ஃபர்மேஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். அதாவது எனக்கு 1080 பிக்சல் முடியும் சப்போர்ட் ஆகும். அதனால் நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். இது முன்னாடி பார்த்தீங்கன்னா 720 பிக்சல் முடியும் தான் இருந்துச்சு. ஸோ நான் இப்போ 1080 முடியும் அப்டேட் பண்ணியிருக்கேன். இது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதே மேலே 3 டாட் மாதிரி இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மூணாவதாக ரன் அனாலிசிஸ் நவுன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரன் அனாலிசிஸ் நவுன்னு நீங்கள் கொடுங்க. ஸோ எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் இப்போ அவங்க முன்னாடி. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் இந்த மாதிரி தான் அப்டேட் ஆகும். அதாவது பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு 3 to 5 மினிட்ஸ் முடியாகும் டவுன்லோட் ஆகிற மாதிரி. இந்த டவுன்லோட் ஆகி தென் அப்டேட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு அப்டேட் ஆகி முடிய போகுது. ஸோ பார்த்திங்கன்னா நான் அப்டேட் பண்ணிட்டு சேம் இதே மாதிரி தான் நீங்களும் அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் மொபைல் ரெசல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் மொபைலில் வந்து அப்டேட் ஆகும். அதாவது ஒரு சில பேருக்கு வந்து 4K முடியும் சப்போர்ட் ஆகும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த அப்டேட் வந்து முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி ஸ்டேட்டஸ் ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன சைஸில் ஸ்டேட்டஸ் ரெடி பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து கிராப் சைஸ், அதாவது இன்ஸ்டாகிராம் சைஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்து மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோக்கு உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதாவது அந்த பெல் பட்டன் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்புறம் தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு ஒரே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தென் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்க லேயர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன். ஸோ அதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரெடியாக பார்த்திங்கன்னா 1:1 இன்ஸ்டாகிராம் சைஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ மீடியாவில் போய் பேக்ரவுண்ட் 30 செகண்ட் ஆட் பண்ணிடுங்க. ஸோ அதாவது இப்போ நம்ம வந்து ஹார்ட்வேர் வந்து அப்டேட் பண்ண முடியல. இது எதுக்காக பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில பேர்த்துக்கு வந்து அந்த லேயர் வந்து ஒழுங்காக வராது. அதாவது இடையில கோடு கோடாக வரும். ஸோ சம்டைம்ஸ் நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் வரும். அதாவது நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ சில பேர்த்துக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆக ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஹார்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணுறது. ஸோ இந்த இப்போ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. வந்து பிளாக் கலரில் பேக்ரவுண்டு பார்த்திங்கன்னா 30 செகண்ட் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கல எந்த ஃபோட்டோவில் இருக்கோ அதை போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸ் வச்சுருங்க. ஸோ நான் இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா எல்லாமே நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது பிஎன்ஜி இமேஜ் மொத்தமாக ஒரே லேயரில் ஆட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ நான் இருந்தாலும் பரவாயில்ல, பிஎன்ஜி இமேஜ் தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் உங்களுக்கு தேவையான இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜ் கிளிக் பண்ணி லைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்க்ரீனை ஃபுல் சைஸ் வச்சுக்கோங்க கொஞ்சம், அப்புறம் தான் எடிட் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கீழே அப்படியே கிராப் ஆப்ஷன் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இமேஜை செலக்ட் பண்ணி மேலே கொண்டு வந்துடுங்க. ஸோ இப்போ வந்து ஃபேஸ் நம்மளுக்கு தெரியல, அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அதே கிராப் ஆப்ஷனில் போய் அப்படியே நீங்கள் இமேஜை கீழே இப்படி கொண்டு வந்துக்கலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிராப் பண்ணுறதுக்கு. ஓரளவு நம்ம எல்லாம் கொஞ்சம் செட் பண்ணியாச்சு. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து டைம் எடுத்து பண்ணுங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷனில் போய் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸோ இப்போ எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. இப்போ அதேமாதிரி இமேஜையும் 30 செகண்ட் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இமேஜை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஓவரால் அனிமேஷன் உங்களுக்கு எது மாதிரி வேணும், ஃப்ளோட்டிங் இந்த மாதிரி வேணுமா, இல்லை டிஃபரிங் இந்த மாதிரி வேணுமா, உங்களுக்கு வேணுங்கிறத வச்சுக்கோங்க. நான் வந்து கொடுத்துட்றேன், எனக்கு இது போதும்.
ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த சாங் பிடிக்கல, உங்களுக்கு வேறு சாங் ஆட் பண்ணணும் என்ன பண்ணுன்னா, நீங்கள் இந்த லேயர் கிளிக் பண்ணி மேலே வால்யூமில் போய் ஃபுல்லாக டவுன் பண்ணிடுங்க. ஸோ தென் உங்கள் ஃபோனில் இருக்க ஆடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், பிடிச்ச ஆடியோ. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தென் நம்ம எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இதோட ஃப்ரேம் எல்லாமே ஆட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் ஈஸியாக வந்து உங்கள் இமேஜ் மட்டும் வச்சா போதும். ஸோ இப்போ ரீசெண்டாக எடிட் பண்ணதை கிளிக் பண்ணி ஷேர் ஆப்ஷன் கொடுங்க. ஸோ நீங்கள் 1080 பிக்சல் வச்சு எக்ஸ்போர்ட் கொடுத்துருக்கேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ரிப்ளை பண்ணுறேன். தென் என்ன மாதிரி வீடியோ போடுறதுங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த கைன்மாஸ்டரை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள், உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.